வணக்கம் டாக்டர் கிறிஸ்டி. நாங்கள் மனிதருக்கு பெற்றோரின் பேரில் அக்கறை செய்யுமாறு உத்தரவிட்டோம். உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு, இதுதான் தலையாய கற்பனையாய் இருக்கிறது. மாதா, பிதா, குரு, தெய்வம், இந்த மாதிரி நாம் பல்வேறு விதத்தில் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா கூட நாம் பேரண்டிங்கில் பண்ணுற முக்கியமான தப்பு இங்கே தான் ஆரம்பிக்குது. நமக்கு மாமனார் மாமியார் மேலே பயங்கர கோபம் வரலாம். நம்ம அம்மா அப்பா வயசாகும் போது சில விஷயங்களை செய்கிறது தப்புன்னு நமக்கு தோணலாம். ஆனால் நம்ம பசங்க இந்த மாதிரி தாத்தா பாட்டி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால், தாத்தா பாட்டி ஏதாவது சொன்னேன்னா உரிச்சிடுவேன்னு நீங்கள் ரொம்ப கடுமையாக கூட நடந்துக்கோங்க, தப்பே இல்லை. ஏன்னா வயசானவங்களை பார்த்தா அவங்களுக்கு பயமும் மரியாதையும் வரணுமே தவிர இலக்காரமும் ஏளனமும் வரவே கூடாது. ஏன்னா அந்த இலக்காரமும் ஏளனமும் நாம் மரியாதை கொடுக்கலனா அப்படின்னா தான் மட்டும்தான் அங்கேருந்து ஆரம்பிக்கும். நாம் அவங்க அப்படி தான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பிள்ளைக்கு டாக்டர் சாக்லேட்டே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, சாக்லேட் வாங்கி கொடுத்து என் பிள்ளையை கெடுக்கிறாங்க. என் பிள்ளைக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்காங்க. என்ன சொன்னாலும் அவங்கள மாதிரி தானே இருப்பாங்க, தாத்தா மாதிரி தானே அவன் சேட்டை பண்ணுவான், அவங்க பாட்டிக்கு வாய் ஜாஸ்தி அதனால தான் அவனுக்கும் வாய் ஜாஸ்தி. இப்படி மற்றவங்க முன்னாடி நாம் நம்மளோட மாமனார் மாமியாரையோ அம்மா அப்பாவையோ குறை சொல்கிறதா, நமக்கு அவங்க மேலே இருக்கிற இயலாமையும் வெறுப்பையும் சொல்கிறதா நினச்சி நமக்கு தெரியாமலே நம்ம பசங்களுக்கு பேரண்டிங்கில் அங்கங்கே தப்பு பண்ணுறோம். அவங்களுக்கு மூத்தவங்களை மதிக்கணும், பெற்றோர்களை கனம் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு தெரியாமலே சொல்லிக் கொடுக்க மறந்துடுறோம். இதை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா பேரண்டிங் அருமையாக இருக்கும்.